வணக்கம் அன்பு நேயர்களே. இலங்கை வானொலிக்கு இன்னும் ஒரு மாதமும் சில நாட்களும் கடந்தால் வயது 100. 100 வருடம் என்பதும் அத்தனை நீடித்த காலத்து சேவையும் சாதாரணமானதல்ல. ஆசியாவின் முதல் வானொலியாக இலங்கை வானொலி உருவாக்கிய விற்பனர்கள் பலர். தாமே தமக்கு ஆசானாக தம்மை தாமே செதுக்கிக் கொண்ட சிற்பிகள் அவர்கள். இன்று வரை ஒரு அன்னைக்கு பிள்ளை செய்யும் கடமையாய் இலங்கை வானொலி சார்ந்த அவர்களது செயற்பாடுகள் போற்றத்தக்கவை. அந்த வரிசையிலே இன்று நாம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஒலிபரப்பாளராக, தயாரிப்பாளராக, பணிப்பாளராக, பிரதி பணிப்பாளர் நாயகமாக பல பதவிகளை வகித்த VN மதியழகன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் மதியழகன் அவர்களே. முதலில் உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். அண்மையில் உங்களது சேவைகளை பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டதல்லவா? ஒலிபரப்புத்துறை சார்ந்த எங்கள் முன்னோடி என்ற வகையில் உங்களுக்கு அந்த கௌரவம் வழங்கப்பட்டதை நாங்கள் மிக பெருமையாக கருதுகிறோம். வணக்கம் நாகபூஷணி கருப்பையா அவர்களே. உங்கள் வாழ்த்துக்கு நன்றி, மிக்க நன்றி. நான் ஆக்க இலக்கியம் ஒருபோதும் படைத்ததில்லை. ஒலிபரப்புத்துறை சார்ந்து உரைநடை இலக்கியமாக 4 புத்தகங்களை வெளியிட்டதை நன்கு கணித்தும், பத்திரிகைகள், வானொலி, தொலைக்காட்சி என்பவற்றில் பலதரப்பட்ட விடயங்களில் எழுதி வருவதை அங்கீகாரம் செய்தும் கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் வாழ்நாள் சாதனையாளர் விருது தந்திருக்கிறது. நாகபூஷணி, உங்களுக்கு தெரியும், செய்தி எழுத்தாளராகவே நான் ஊடக தொழிலில் பிரவேசித்தவன். வீரகேசரியில் நான் கடந்த ஓராண்டு காலமாக எழுதி வருகின்ற சாற்றுங்கால் பத்தி குறித்தும் கனடா தமிழ் எழுத்தாளர் இணைய தலைவர் ரவீந்திரநாதன் கனகசபை அவர்கள் டொரண்டோவில் இருந்து ஒலிபரப்பாகின்ற ஒரு பண்பலை வானொலி நிலையத்திற்கு விருது விழா தொடர்பாக அளித்த நேர்காணலிலே சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். என்னை SLBC போர்ட்ரூமில் வைத்து நேர்காணல் செய்து ஒலிபரப்பில் இணைத்த தமிழ் சேவையின் முதலாவது பணிப்பாளர் தமிழ் அறிஞர் கலாநிதி KS நடராஜா அவர்களுக்கு எனக்கு கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் அளித்திட்ட வாழ்நாள் சாதனையாளர் விருதினை மானசீகமாக சமர்ப்பித்தேன். VN மதியழகன் அவர்களே, நீங்கள் இலங்கை வானொலியில் பலதரப்பட்ட கடமைகளை வகித்தவர். ஓய்வு பெற்று 1/4 நூற்றாண்டு கடந்துவிட்டது. இலங்கை ஒலிபரப்புத்துறை 100 எட்டும் இந்த வேளையிலே இலங்கை வானொலி பரந்துபட்ட அளவிலே வரலாற்று நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் இன்னும் 2 மணி நேரங்களில் தமிழ்நாட்டில் காலடி பதித்து திருமறைக்காட்டில் வேதாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் அன்னை வானொலிக்காக சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்போகிறீர்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆம், நீங்கள் கூறுவது மிகச் சரியானதே. VN மதியழகன் அவர்களே, நடைபெறவிருக்கின்ற பூஜை வழிபாடுகள் பற்றிய விவரத்தை அறிந்து கொள்ளும் ஆர்வம் எங்களைப் போலவே எல்லா நேயர்களுக்கும் இருக்கிறது. எனவே அதை பற்றி நீங்கள் கூற வேண்டும். நாளை திங்கட்கிழமை 10ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு ஆம் உச்சிக்கால இந்து சமய வழிபாடுகள். இலங்கை வானொலி இன்னும் உச்சம் தொட தெய்வ ஆசி வேண்டி. இந்த எண்ணம் எப்படி தோன்றியது மதியழகன் அவர்களே? இலங்கை வானொலி மின்மவியல் ஊடக உயர்கல்வி இல்லாத காலத்திலே ஏதேதோ படித்தவர்களை, ஏதேதோ தொழில் அனுபவங்கள் பெற்றவர்களை வாருங்கள் வாருங்கள் என அன்புடன் வரவேற்று தேவையான பயிற்சிகளை உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பெறச் செய்து ஒரு முறைசாரா பல்கலைக்கழகமாக திகழ்ந்து ஒலிபரப்பாளர்களாக எம்மை வளர்த்து உலகறிய செய்தது. ஆம், வாழ்க்கையை கொண்டு நடத்த பணமும் தந்து புகழும் பெற வைத்தது. அதே சமயத்தில் அதற்கு நன்றி கடன் செலுத்தும் நல்ல தருணம் இதுவே என என் மனம் சொல்லியது. அதை நான் செயற்படுத்த தமிழகம் சென்று கொண்டிருக்கிறேன். ஆமாம், இலங்கை வானொலிக்கு வயது 100.
உங்கள் விருப்பத்தின் பிரகாரம் பூஜை வழிபாடுகளை இலங்கையிலோ அல்லது நீங்கள் இப்போது வசிக்கும் கனடாவிலோ நடத்துவதை விட தமிழகத்தில் நடத்துவது விசேடம் என்று கருதினீர்களா? அதிலும் குறிப்பாக வேதாரண்யேஸ்வரரை தெரிவு செய்திருக்கிறீர்கள், ஏன்? குத்தூசி போல கூர்மையான கேள்வி ஒன்றினை நீங்கள் கேட்டீர்கள். சொல்லுகின்றேன் விளக்கமாக. சிவன் நாத வடிவானவன். இந்த கருத்து ஒலி மற்றும் பிரபஞ்சத்தின் தோற்றம் குறித்த மத மற்றும் தத்துவ நம்பிக்கை என்றே சொல்லுவேன். பிரபஞ்சம் ஓம் என்ற பிரணவ ஒலியிலிருந்து தோன்றியதாக ஆகமங்கள் எடுத்து சொல்லுகின்றன. ஆதி முதல்வரான ஈசன் நாத வடிவானவன், ஒலியின் வடிவம். இந்த நம்பிக்கையின் காரணமாக ஒலியின் முக்கியத்துவத்தை உணரும் வகையில் சிவனை வழிபாடு செய்து இலங்கை ஒலிபரப்பின் ஆதியாம் இலங்கை வானொலிக்கு அவனது ஆசியை பெற தமிழகத்தின் சிவத்தலங்களில் ஒன்றான திருமறைக்காடு வேதாரண்யேஸ்வரர் பாதங்களை துதித்து வேண்டுதல் செய்ய நான் திட சித்தம் கொண்டேன். நாகபூஷணி, இன்னும் கொஞ்சம் சொல்ல என்னை அனுமதியுங்கள். இந்த விடியும் வேளையிலே ஒலியின் முக்கியத்துவத்தை உணர்வதற்காகவும் அதனால் விளைகின்ற நன்மைகளை நாம் பெறுவதற்காகவும் கோவில்களில் இசைக்கருவிகள் ஒலிக்கின்றன. வேதாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் விசேட அபிஷேகம், பூஜை வழிபாடுகள் சிவாச்சாரியார் அவர்களால் நிகழ்த்தப்படும் போது, வேத பாராயணங்கள் முழங்கப்படும் போது நாதஸ்வரம் உட்பட இசைக்கருவிகள் அனைத்தும் ஓங்கி ஒலிக்கும், சங்கொலியும் அங்கு கேட்கும். ஒன்று சேர்ந்து அந்த ஒலிகளின் சங்கமம் இலங்கை வானொலிக்கு ஒரு மங்களம் கொடுக்கும். இன்னும் சொல்வேன், சிவன் ஒரு கலைஞன். சிவன் ஒரு தலைமை கலைஞன், கலைகளில் உச்சமானவன். அவன் சிவ தாண்டவம் புரிகின்ற ஒரு நடன கலைஞன், இசைக்கருவிகளை வாசிக்கும் இசைக்கலைஞர். இதற்கு அப்பால் கலைஞர்களை உலகில் உருவாக்கி அவர்களை வாழ வைப்பவர். நாங்கள் ஒலிபரப்பு கலைஞர்கள். அவன் அருளாலே அவனை வணங்கி கலைகளை வளர்த்து வருபவர்கள். விஎன் மதியழகன் அவர்களே, தமிழகத்திலே சுமார் 250க்கும் மேற்பட்ட மகா சிவத்தலங்கள் இருக்கின்றன. அவை தவிர 79,000 சிவத்தலங்கள் இருப்பதாகவும் மதிப்பிட்டிருக்கிறார்கள். வேதாரண்யம் என்று அழைக்கப்படும் திருமறைக்காட்டிலே கோவில் கொண்டிருக்கும் வேதாரண்யேஸ்வரரை நீங்கள் தெரிவு செய்ய ஏதேனும் சிறப்பு காரணம் நிச்சயமாக இருக்கும். அது என்ன? ஆம், காத்திரமான ஒரு கேள்வி, கேட்கத்தக்க ஒரு கேள்விதான். வேதாரண்யத்திற்கும் இலங்கைக்கும், குறிப்பாக வடபகுதி யாழ்ப்பாணத்திற்கும் இடையே நீண்ட காலமாக பண்பாட்டு உறவுகள் நிலவி வருகின்றன. முன்னைய காலங்களில் பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு போன்ற நடைமுறைகள் இருக்கவில்லை. புவியியல் அண்மை, மொழி ரீதியான தொடர்பு, கலாசார உறவுகள் இந்த இரண்டு பிராந்தியங்களையும் நன்றாக இணைத்தன. வேதாரண்யத்தை அடுத்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கோடிய காட்டுக்கும் யாழ்ப்பாணம் மாதகள் துறைக்கும் இடையில் குறைந்த அளவிலான கடல் மைல் தூரமே உண்டு. மரக்கலங்கள் அடிக்கடி வந்து போயின. தற்போது கப்பற் பயணங்கள் நடைபெறுவதை நீங்கள் அறிவீர்கள். ஜம்பு கோளப்பட்டினம் என அறியப்படுகின்ற மாதகள் துறை வழியாகவே சங்கமித்தை வெள்ளரசு மரக்கிளியை கொண்டு வந்ததாக பௌத்த மத ஐதீகம் இருக்கிறதல்லவா? அது அப்படி இருக்க, ஆருத்ரா தரிசனம் காண்பதற்காக யாழ்ப்பாணத்தவர்கள் சிதம்பரம் செல்வது போல வேதாரண்யேஸ்வரர் மீதும் அவர்கள் அளவற்ற பற்று கொண்டிருந்தார்கள், பக்தி செலுத்தி வந்தார்கள். ஒல்லாந்தர் காலத்தில் வாழ்ந்த நல்லூர் வில்லவராய முதலியாரின் புதல்வர்
வரகவி சின்னத்தம்பி புலவர் வேதாரண்யேஸ்வரர் மீது மரசை அந்தாதி என்ற பிரபந்தம் பாடினார். அதன் காப்பு செயலை நான் கூறுவேன். அந்தமும் ஆதியும் இல்லா மரசை நிலத்தர் தம்மேற் செந்தமிழ் நூற்பொருள் அந்தாதி பாட சிலம்பில் அன்னை இத்தன வான்கர் சுந்தரி அம்பிகை மீண்டெடுக்க சுந்தர வீரகத்தி சேதகன் ஆட்துணை துணையே. விளக்கமாக சொல்வதற்காக சீர்தலை பிரித்தேன். இதில் சுந்தர வீரகத்தி சேதகன் என சின்னத்தம்பி புலவர் குறிப்பது வீரகத்தி விநாயகரை. யாழ்ப்பாணத்தவர்களுக்கும் வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கும் இடையிலான தொடர்புகளை குறிக்கின்ற கல்வெட்டுகள் நூற்றுக்கணக்கில் அங்கு இருக்கின்றன. வேதாரண்யத்தில் யாழ்ப்பாண தெரு என்று ஒன்று இருந்தது. அது யாழ்ப்பாணத்தவர்கள் வாழ்ந்த பகுதி. இந்திய சுதந்திரத்தை அடுத்து அது புது தெரு என பெயர் பெற்றது. வேதாரண்யேஸ்வரர் கோவில் நிர்வாகத்தை தமிழக அறநிலையத்துறை அமைச்சின் அனுசரணையோடு தற்போது நடத்தி வருகின்ற நிர்வாக முகாமையாளர் மதிப்புக்குரிய செவ்வந்திநாத பண்டார சந்நிதி அவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்தானே? ஆம், சரியாக சொன்னீர்கள். மதிப்புக்குரிய செவ்வந்திநாத பண்டார சந்நிதி அவர்கள்தான் எனது வேண்டுகோளின் பேரில் வேதாரண்யேஸ்வரருக்கும் வீரகத்தி பிள்ளையாருக்கும் சுந்தரி அம்பிகைக்கும் தனித்தனியாக 3 அபிஷேகங்களையும் பூஜை வழிபாடுகளையும் சீரும் சிறப்புமாக நடைபெற ஏற்பாடுகளை முறைப்படி செய்துள்ளார்கள். மதிப்புக்குரிய செவ்வந்திநாத பண்டார சந்நிதிக்கு மனமாற நான் இப்பொழுது நன்றி கூறுகின்றேன் முன்கூட்டி. அவர் பரணி ஆதீனத்தின் வழி வந்தவர். ஆம், அப்படியானால் பரணி ஆதீனம் பற்றியும் நாம் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதாரண்யேஸ்வரர் கோவிலை நீண்ட காலமாக பரணி ஆதீனம் என்ற மடாலயமே நிர்வகித்து வருகிறது. போர்த்துகேயர் காலத்தில் சைவ நடைமுறைகளுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட கொடுமைகளினால் பரணி குருக்கள் குடியிருப்பைச் சேர்ந்த தில்லை நாதர் என்பவர் கட்டுமரம் ஏறி கோடியக்கரை துறைமுகத்தில் இறங்கினார். இது நடந்தது 1552 ஆண்டில் அல்லது 1621 ஆண்டில் என்பார் பேராதனை பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவராக விளங்கியவரும் தஞ்சாவூர் தொல்லியல் கழகம் வெளியிட்ட சிலையும் கலையும் என்ற நூலிலே வேதாரண்யம் யாழ்ப்பாணம் பண்பாட்டு உறவுகள் என்ற ஆக்கத்தை எழுதியவருமான பேராசிரியர் வல்லிபுரம் மகேஸ்வரன் அவர்கள் தில்லை நாத தம்பிரான் அல்லது தில்லை நாயக தம்பிரான் அவர்கள் மீது மதிப்பு வைத்த தஞ்சாவூரை ஆண்ட முதலாம் சரபோஜி மன்னர் வேதாரண்யேஸ்வரர் கோவிலை நிர்வகிக்கின்ற பொறுப்பை மனமுவந்து அவருக்கு வழங்கினார் என கர்ண பரம்பரையாக ஒரு கதை கூறப்பட்டு வருகிறது. தில்லை நாத தம்பிரான் சமாதி அடையவே காலத்துக்கு காலம் கரணவாய் பரணி ஆதீனத்தின் பண்டார சன்னதிகளாக பலர் நியமனம் பெற்று கோவில் அறங்காவலராக விளங்கி நிர்வாகத்தை திறம்பட நடத்தி வந்தார்கள். தற்போது பரணி ஆதீனத்தின் ஆதீன கர்த்தாவாக இருப்பவர் மதிப்புக்குரிய செவ்வந்திநாத பண்டார சந்நிதி அவர்கள். இவர் தமிழ் ஒலிபரப்பின் பொற்கால பதிவாக ஒரு காலகட்டத்தின் பொற்கால பதிவாக விளங்கும் சொற்கோ விஎன் மதியழகன் என்ற நூலுக்கு வாழ்த்து செய்தி அளித்தவர். இலங்கை வானொலியின் ஒரு பரம ரசிகர். இலங்கை ஒலிபரப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களின் பெயர் சொல்லி
அறிபவர் மிக நன்றாக. இலங்கையில் கல்வி பயின்றவர், சமய நெறி பண்பாளர், கலைத்துவம் மிக்கவர், கோவிலின் நிர்வாக முகாமையாளர். இலங்கையில் நாங்கள் அறங்காவலர் என்று அழைப்போம். கோவில் தொடர்பான வழக்குகள், சட்ட சிக்கல்கள் எழுந்த போதும் ஆலயத்தின் சார்பாக சென்னை உயர் நீதிமன்றத்திலே தோன்றி வாதாடி அதன் ஆணையினை ஆதீனத்திற்கு, பரணி ஆதீனத்திற்கு பெற்றுக் கொடுத்தவர் சர் பொன்னம்பலம் ராமநாதன் அவர்கள். சர் பொன்னம்பலம் ராமநாதன் அவர்கள் சர்வதேச வழக்குகளில் ஆஜராக அன்று தகுதி பெற்று விளங்கியவர். ஆமாம், இலங்கையின் தேசிய தலைவர்களில் ஒருவர் சர் பொன்னம்பலம் ராமநாதன் அவர்கள். மதியழகன் அவர்களே, நாளை வேதாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் வேதாரண்யேஸ்வரருக்கும் வீரகத்தி பிள்ளையாருக்கும் அம்பிகைக்கும் நடைபெறவிருக்கும் உச்சிக்கால பூஜை விவரங்கள் பற்றி சொல்லுங்கள். ஓம் 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 நம சிவாய என்ற ஒலி பரவ அபிஷேகம், பூஜை வழிபாடுகள் விசேடமாக இடம்பெறுகின்றன. கோவில் சிவாச்சாரியார் அவற்றை சீரும் சிறப்புமாக நிகழ்த்துவார்கள் என மதிப்புக்குரிய செபந்திநாத பண்டார சந்நிதி அவர்கள் என்னிடம் கூறியிருக்கிறார்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திற்கும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள், பௌத்த சாசன சமய கலாசார அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி அவர்கள், ஊடகத்துறை அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜெயதிச, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தலைவர் பேராசிரியர் உதித்த கயாசான் குணசேகர அவர்கள், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன பணிப்பாளர் நாயகம் சுதத் ரட்னவீர அவர்கள், சிங்கள சேவை பணிப்பாளர் திருமதி லலனி விக்ரமராஜா அவர்கள், தமிழ் சேவை பணிப்பாளர் ரத்னசிங்கம் கணபதி பிள்ளை அவர்கள், ஆங்கில சேவை பணிப்பாளர் திருமதி பிரியதர்ஷினி ஞானசேன அவர்கள், செய்தி பிரிவு உதவி பணிப்பாளர் குமிது வஜிர பெரேரா அவர்கள், பயிற்சி பிரிவு பணிப்பாளர் இந்திக குணவர்தன அவர்கள் மற்றும் நிர்வாகம், நிதி, பொறியியல், இயக்குதல் பிரிவுகளின் உயர்மட்ட உத்தியோகத்தர்கள், ஒலிபரப்பாளர்கள், அறிவிப்பாளர்கள், செய்தி வாசிப்பாளர்கள் என அனைவருக்கும் மேலாக எமது அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் தெய்வ ஆசி அங்கே கோரப்படும். அபிஷேகம், பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து கோவிலின் வரலாற்று சிறப்புமிக்க தர்பார் ராஜ நாராயணன் மண்டப அரங்கிலே சிறப்பு கூட்டம் ஒன்று மதிப்புக்குரிய பரணி ஆதீன செபந்திநாத பண்டார சந்நிதி அவர்களின் பெருந்தலைமையிலே நடைபெறவிருக்கிறது. கல்விமான்கள், கலைஞர்கள், திருமறை காட்டிலே வாழுகின்ற எமது வானொலி நேயர்கள் முன்னிலையிலே வேதாரண்யம் தொலைத்தொடர்பு நிறுவன ஓய்வு நிலை உயர்மட்ட உத்தியோகத்தர் காவண்ணா ராஜேந்திரம் அவர்கள் சிறப்புரை ஆற்றவிருக்கிறார்கள். சொற்கோ விஎன் மதியழகன் தமிழ் ஒலிபரப்பில் பொற்கால பதிவு என்ற நூலின் பிரதியொன்று ஆவண காப்பகத்தில், கோவிலின் ஆவண காப்பகத்தில் பாதுகாத்து வைப்பதற்காக மதிப்புக்குரிய செந்திநாத பண்டார சன்னதி அவர்கள் வசம் என்னால் கையளிக்க திருவருள் கையூடியிருக்கிறது. கோவில் விருந்துபசாரம், நண்பகல் உணவாக கோவில் பிரசாதம் பல்வேறு வகைகளில் வழங்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. என் மதியழகன் அவர்களே, நீங்கள் வரலாற்று ரீதியான சமய நிகழ்ச்சி ஒன்றினை ஒலிபரப்பின் மேன்மைக்காக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். நாகபூஷணி, நீங்கள் கூறுவதில் வரலாற்று ரீதியான நிகழ்வு என்று நீங்கள் கூறுவதில் ஆழ்ந்த பொருள் உள்ளது. சுந்தரர், அப்பர், சம்பந்தர் ஆகியோரால், நாயன்மார்களால் பதிகம் பாடப்பட்ட தலத்திலே, தேவார பாடல் பெற்ற தலங்களில்
சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் 125வது சிவத்தலத்திலே, திருமறைக்காடல் தாயார் வேதநாயகி மூலவராக உள்ள தலத்திலே, நடராஜ சபை தேவசபை வேதாரண்யம் விளக்கழகு என பெருமை பெற்ற தலத்திலே, அகத்தியர் வசிஷ்டர் கௌதமர் விசுவாமித்திரர் நாரதர் மாந்தாதா ஸ்ரீராமர் வழிபட்ட தலத்திலே, நெடுங்காலமாக மூடப்பட்டிருந்த கதவினை திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் தேவாரம் பாடி திறந்து வைத்த தலத்திலே, எனது பரம்பரையினர் பாதையிலே நான் போற்றி புகழ்ந்து வருகின்ற யாழ்ப்பாணம் நல்லூர் வரகவை சின்னத்தம்பி புலவர் 500 ஆண்டுகளுக்கு முன்னர் சிதம்பரம் சென்று வழிபாடு இயற்றி நேரடியாக வேதாரண்யம் சென்று அங்குள்ள சிவனை வணங்கி மரசை அந்தாதி பாடிய தலத்திலே அங்கிருந்து நாடு திரும்பி எனது ஊரான சண்டிலிப்பாய் உறையும் கல்வளை பிள்ளையார் மீது அந்தாதி பாடிய சின்ன தம்பி புலவர் நினைவோடு அவர் தந்த தமிழோடு தமிழகம் சென்று என்னையும் என் போன்ற அனைத்து ஒலிபரப்பாளர்களையும் புகழ் பெற வைத்த அன்னை வானொலிக்காய், அவளது மேன்மைக்காய், எதிர்கால உறுதிப்பாட்டுக்காய் பூஜை வழிபாடுகள் நிகழ்த்த எனது சக்தியுடன் சேர்ந்தும் நன்றி உணர்வுடன் ஏற்பாடு செய்திருக்கின்றேன் பூஜை வழிபாடுகளை. எமது தமிழக நேயர்கள் பொள்ளாச்சி கவுண்டன்பாளையம் எஸ் முத்துக்குமார், பி அன்பழகன், என்எஸ் அருள்வாசகன் ஆகியோரின் பங்களிப்பு இந்த பூஜை வழிபாடுகளிலே சேர்க்கப்படுகிறது. அவர்கள் எனக்காக அங்கு காத்திருப்பார்கள் பக்கபலம் வழங்க புதிய இடத்திலே. என்னை விடியும் வேளையில் சந்தித்த உங்களுக்கு மனதார நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம். மிக்க நன்றி VN மதியழகன் அவர்களே. நேயர்களே, இலங்கை வானொலிக்கு வயது 100. ஆசியாவின் முதல் வானொலியாக வெற்றி நடை போடும் இலங்கை வானொலி நூற்றாண்டை கொண்டாடும் வேளை, நமது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஒலிபரப்பாளராக, தயாரிப்பாளராக, பணிப்பாளராக, பிரதி பணிப்பாளர் நாயகமாக பல பதவிகளை வகித்த VN மதியழகன் அவர்களை நாம் சந்தித்தோம். அவருடைய ஏற்பாட்டில் வேதாரண்யத்தில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற இருக்கின்றன. அது பற்றிய விவரங்களை அவர் கூறினார். மீண்டும் அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.